வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சேட்டலைட் மூலம் எப்படி புயல நேரடியா பார்க்கறது? அத தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு புயல் எதனால உருவாகுது? அப்படின்றத பார்ப்போம். நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒரு புயல் வந்து 3 கட்டங்களை கொண்டது. தோற்றம், வலுவடைதல், அப்புறம் வலுவிழத்தல். எப்போ ஒரு புயல் உருவாகும் அப்படின்னா, கடற்கரையில 26.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பம் இருந்துச்சுன்னா, அப்ப அங்க இருக்க காற்று சூடாகும். அந்த காற்று சூடாகும்போது என்ன நடக்கும்னா, விரிவடைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப அது விரிவடையும்போது, அது ரொம்ப இலகுவாக மாறும். அதோடைய கடினத்தன்மை மாறி ரொம்ப இலகுவாகும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து உருவாகும். அப்ப அங்க இருக்க காற்று என்ன ஆகும்னா, மேல் நோக்கி சென்றும். அப்ப அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகும் இல்லையா? அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக குளிர்ந்த காற்று வரும். திரும்ப அந்த குளிர்ந்த காற்று திரும்ப சூடாகி அதுவும் மேலே போகும். ஸோ இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த நிகழ்வு பூமியோட துருவ பகுதியில் எந்த இடத்துல நடக்குது அப்படின்றத பொறுத்து கடிகார வட்டச்சுழலாகவோ அல்லது எதிர்கடிகார வட்டச்சுழலாகவோ இது நடைபெறுகிறது. இந்த வெப்பமண்டல சூறாவளியில் பார்த்தீங்கன்னாக்கா மிக பலத்த காற்றுடன் பலத்த மழையும் சேர்ந்து உருவாக வாய்ப்பு உள்ளது. இந்த சூறாவளி நேரங்களில் உயரமான அலைகள் உருவாகும். அழிவு உண்டாக்கக்கூடிய அலை எழுச்சிகளும் உண்டாகும். நார்மலாக இது கடற்பரப்பில் தோன்றினாலும் நிலத்தை நோக்கி நகர்ந்து பல சேதாரங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இந்த புயல் இருக்குது. ஒரு புயலோட வேகத்தை வச்சு அதை 5 பிரிவாக பிரிக்கிறாங்க. தென்னிந்திய மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பமண்டல பகுதியில் வாழ்ந்து வர்றதுனால அதிகமான புயலை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம். உலகம் முழுவதுமே இப்போ இந்த புயல் பற்றின விழிப்புணர்வை கொடுத்துக்கிட்டு வந்தாலுமே உயிரிழப்பு இன்னும் குறைஞ்சது மட்டும் தெரியல. புயலில் பல வகைகள் இருந்தாலும் அதில் முக்கியமான சில வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிப்புயல், வெடிப்பு புயல், கரையோர புயல், புழுதி புயல், நெருப்பு புயல். இந்த 5 பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வகைகள். இந்த புயல்களுக்கு பேர் வைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலை சுற்றி இருக்கிற 13 நாடுகள் சேர்ந்து தான் இந்த புயல் எல்லாத்துக்குமே பேர் வைக்கிறாங்க. இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் லைவாக பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 10 நாட்களுக்கு புயலோட வேகம் எந்த மாதிரி இருக்கும், எந்த இடத்துல புயலோட வேகம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நார்மலாக வடகிழக்கில் ஆரம்பித்து தென்மேற்கில் போய் முடியும். அதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி புரவி புயலையும் நிவர் புயலையும் கடந்து வந்துட்டோம். அடுத்ததாக 2 புயல் உருவாகி இருக்கு. ஒன்று துக்கேட்டி, இன்னொன்று அர்னாப். துக்கேட்டி புயல் ஆல்ரெடி உருவாகிடுச்சு, அதனுடைய தாக்கம் துவங்க ஆரம்பிச்சிருச்சு. அர்னாப் புயல் இன்னும் 1 அல்லது 2 நாட்களில் ஆரம்பிச்சிடும். துக்கேட்டி புயலை பற்றி ஒரு தனி வீடியோ நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஜுகேஷன் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பப்ளிக் அவேர்னஸ் வீடியோஸ், ஜென்ரல் நாலேஜ், இந்த மாதிரியான எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனைவரும் பாதுகாப்போடு இருப்போம். மற்றவர்களுக்கும்